படம் முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைச்சோம்னா இன்னும் முடியல அப்படின்னு சொல்லி இன்னொரு கிளைமேக்ஸ் காட்டுவாரு. சரி ஓகே இப்ப முடிஞ்சு அப்படின்னு நினைச்சா இது இல்ல இன்னொரு கிளைமேக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது கிளைமேக்ஸ் காட்டுவாரு. சரிப்பா எங்க விடுங்கடா சாமி அப்படின்னு நினைச்சோம்னா என்ன பண்ண முடியலைங்க சார், உங்களுக்கு இன்னும் நீங்க கொடுத்த காசுக்கு இன்னும் உங்களுக்கு வலுவற்ற மீன்ஸ் இன்னும் உங்களுக்கு நல்லா அந்த காசுக்கு ஏத்த ஒரு கூலி நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஃபைனல் ஒரு கிளைமேக்ஸ் வைப்பாரு. மனசு எப்படி இப்படி யோசிக்கிறான்னு தெரியல. இது வந்து கதை இன்னொருத்த வாங்கி அந்த டீம் கூட உட்காந்துதான் என்ன சொல்றது இந்த ஸ்கிரீன் பிளே எல்லாம் உட்காந்து எழுதியிருக்காரு. அவரோட ஸ்டைல்லயே அவரோட இதுலயே வந்து படம் சூப்பரா எடுத்திருக்காங்க. ஸ்டார்டிங்ல இருந்து படம் அப்படி ஒரு மாதிரி மீன்ஸ் ஸ்டார்டிங்ல ஒரு ஸ்டோரியா போகும், செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிகிறப்போ ஒரு ஒரு மாதிரி இருக்கும், செகண்ட் ஹாஃப்ல அதே ஸ்டோரி அப்படியே கன்டினியூ டிராவல் ஆகும். கிளைமேக்ஸ்ல போறப்ப கிளைமேக்ஸ் இன்னொரு ஸ்டோரியா ஒரு கட்டுவாங்க, இன்னொரு ஃபைனல் கிளைமேக்ஸ் இன்னொரு ஸ்டோரி கட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு படத்துல ஒரு 3-4 கிளைமேக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் ரெடியா இருங்க. உங்களுக்கு கண்டிப்பா இந்த ஜீத்து ஜோசப் படம் உங்களை கண்டிப்பா நீங்க கொடுத்த காசுக்கு வஞ்சம் பண்ணாது. நீங்க கொடுத்த காசுக்கு அதை விட இந்த 100 ரூபா நீங்க என்ன படத்துக்கு 100 சார் எவ்வளவு செலவு பண்ணீங்க, 150 செலவு பண்ணீங்களா, இந்தாங்க நான் ஒரு 200 ரூபாய்க்கு நீங்க 200 மீன்ஸ் நீங்க இன்னும் 4 படத்துக்கு போனீங்கன்னா நீங்க எவ்வளவு செலவு பண்ணீங்க, 400 ரூபாய் செலவு பண்ணீங்களா, அந்த 4 படத்தோட கதையை இந்த ஒரு படத்தை நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜீத்து ஜோசப் வந்து நமக்காக நம்ம பாக்கெட் வச்சிருவாரு. அப்படி ஒரு 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 தாட் ப்ராசஸா ஒரு ஃபிலிம் மேக்கிங் தான் இந்த படம். எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை வந்து யாரும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தோணுது. பட் ஆனா இந்த படம் யாருக்கு இன்னும் நல்லா பிடிக்கும் அப்படின்னா ஒரு த்ரில்லர் ஃபேன்ஸ் அவரு நீங்க வந்து கண்டிப்பா எனக்கு வந்து ஒரு த்ரில்லர் படம் தான் கண்டிப்பா மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா கண்டிப்பா இந்த படம் பாருங்க. அது இல்லாம இப்போ வந்து ரீசெண்டாவே மலையாளம் படத்துக்குன்னு வந்து தனியா ஃபேன்ஸ்லாம் எவ்வளவு பேர் இருக்காங்க. நாட் ஒன்லி தமிழ், தெலுங்கு, ஹிந்தி எல்லா இடத்துல இருந்துமே வந்து மலையாளம் மாலிவுட்டுக்கு ஒரு செப்பரேட் ஃபேன் பேஸ் இருக்கு. அவங்களா நீங்க கண்டிப்பா இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னொரு விஷயம் எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து ஓடிடி வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். ஏன்னா இந்த படம் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கண்டிப்பா. நல்ல மியூசிக்ஸ் இருக்கு. அது இல்லாம வந்து ஓடிடிலே நீங்க பார்க்கலாம். இது கண்டிப்பா ஓடிடி ஆப்டான மூவி தான் இல்லைன்னு சொல்ல. பட் ஆனால் ஓடிடி முன்னாடியே இந்த படத்தோட சர்ப்ரைஸ் எலிமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பா படத்துல இருக்க நிறைய விஷயங்கள் ஸ்ப்ரெட் அவுட் ஆயிரும். ஸோ தட் அந்த சர்ப்ரைஸ் எல்லாம் நீங்க முன்னாடியே பார்க்கணுமா, பட தியேட்டர்ல போய் பாருங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல படத்தோட ரிவ்யூ வந்து மீட் பண்றேன். அன்டில் தென் வணக்கங்க.